வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்க சிபிஐ அமைப்பு பாடுபடுகிறது. சிபிஐ வைர விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு சமூக நீதிக்கான புரிதலை ஏற்படுத்த வேண்டும். சமூக நீதி குரல் தனித்தனியாக இல்லாமல் கூட்டணி குரலாக ஒலிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம். கொரோனா பரவலை தொடர்ந்து புதுச்சேரி அரசு உத்தரவு. ஐபிஎல் போட்டிகளில் 5000 ரன்களை கடந்து சென்னை அணி கேப்டன் தோனி சாதனை. லக்னோவிற்கு எதிரான போட்டியில் அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட்டு அசத்தல். ஐபிஎல் லீக் போட்டியில் சென்னை அணி வெற்றி. லக்னோவை வீழ்த்தி முதல் வெற்றியை ருசித்தது சென்னை. இனி விரிவான செய்திகள். ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்குவதுதான் சிபிஐயின் முக்கிய பொறுப்பு என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் சிபிஐ வைர விழா கொண்டாட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி, நீதியை நிலைநாட்டும் அமைப்பாக சிபிஐ இருந்து வருவதாக தெரிவித்தார். எந்தவொரு ஊழல்வாதியையும் விடக்கூடாது என்பதே நாட்டு மக்களின் ஆசை எனவும், சாதாரண மனிதர்களுக்கு நம்பிக்கையும் பலத்தையும் சிபிஐ ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு அளித்து ஒடுக்கப்பட்ட ஏழைகளை பாஜக அரசு புறக்கணிப்பது அநீதி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் முதல் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று பேசிய அவர், ஒடுக்கப்பட்டோருக்கு உண்மையான சமூக நீதி சென்றடைய ஒன்றுபட்டிருந்தால்தான் முடியும் என தெரிவித்துள்ளார். சமூக நீதியை நிலைநாட்டுவதில் கவனமாக உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடை பாஜக அறிவித்துள்ளது என தெரிவித்துள்ளார். இது சரியான அளவுகோல் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏழைகளுக்கு எந்த பொருளாதார உதவியும் செய்வதை நாங்கள் தடுக்கவில்லை. அது பொருளாதார நீதியே ஆகுமே தவிர சமூக நீதியாகாது. ஏழைகள் என்றால் அனைத்து ஏழைகளும் தானே இருக்க முடியும். அதில் என்ன உயர் சாதி ஏழைகள்? ஒடுக்கப்பட்ட சாதி ஏழைகளை புறக்கணிப்பதே சமூக அநீதி அல்லவா? அதனால்தான் பொருளாதார அளவுகோலை இடஒதுக்கீட்டில் நாங்கள் எதிர்க்கிறோம். தேசத்தின் நன்மைக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் பின்னே ஒருங்கிணைய வேண்டுமென்று சமூக நீதி மாநாட்டில் காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் முதல் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பெரியாரும் கருணாநிதியும் பாதுகாத்த சமூக நீதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து பாதுகாக்கிறார் என தெரிவித்தார். தேசத்தின் நன்மைக்காக ஸ்டாலின் பின்னே ஒருங்கிணைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் கூட்டத்தில் பேசிய வீரப்ப மொய்லி, சமூக நீதிக்கான முன்முயற்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் சரியான நேரத்தில் முன்னெடுத்துள்ளார் என்றும், அவரது முயற்சிக்கு காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவை அளிக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். உதகையில் 600 படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி வரும் ஜூலை மாதம் திறக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக அரசு மருத்துவமனைகளில் அனைவரும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 6 மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் இல்லை. குறிப்பாக தென்காசி, மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், இப்படி ஒரு 6 மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத நிலை இருக்கிறது. இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு 8-9 முறை ஒன்றிய அரசிடம் பேசியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு தருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று கருதுகிறோம். வந்தால் அங்கேயும் கூட கல்லூரிகள் தொடங்கப்படும். அவதூறு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு இடைக்கால தடை கோரி சூரத் நீதிமன்றத்தில் ராகுல்காந்தி முறையீடு செய்துள்ளார். இதையடுத்து அவருக்கு ஜாமீனை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். 2 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு எதிராகவும் தண்டனைக்கு இடைக்கால தடை விதிக்க கோரியும் சூரத் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ராகுல்காந்தி முறையீடு செய்தார். மனுவை விசாரித்த சூரத் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய புர்னேஷ் மோடிக்கு உத்தரவிட்டதுடன் ராகுல்காந்திக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை நீட்டித்து உத்தரவிட்டது. மேலும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்புக்கு இடைக்கால தடை கோரிய மனு மீதான விசாரணையை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. அவதூறாக பேசியதற்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை இதுவரை வழங்கப்பட்டதில்லை என்றும், ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் எதிர்க்கட்சிகளிடையே ஒற்றுமை ஏற்பட்டிருப்பதாகவும் மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். எனக்கு தெரிந்தவரை, எங்களுக்கு தெரிந்தவரை, நாங்கள் விசாரித்தவரை, நீதிபதிகளை விசாரித்தவரை 163 வருஷத்துல எந்த வழக்கிலையும் வாய்மொழி அவதூறுக்கு அதிகபட்ச தண்டனையான 2 ஆண்டுகளை தந்ததே கிடையாது, விதித்ததே கிடையாது. இதை கடுமையான கண்டனத்துக்குரியது.
கட்சிகள் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சர்வாதிகார அரசை பற்றி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமை தொடர்ந்து ஆளுங்கட்சியை எதிர்ப்பதில் தொடர்ந்து இந்த ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இன்றைய நோக்கம். மக்கள் மனதை உறுத்துகிறது, நிச்சயமாக எதிரொலிக்கும், நிச்சயமாக அதனுடைய தாக்கம் கர்நாடக தேர்தல் முடிவுகளில் வெளிப்படும். உடன்பிறப்புகளாய் இணைவோம், உழைப்பை முழுமையாய் தருவோம், தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றிடுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் உடன்பிறப்புகளாய் இணைவோம் என்ற முழக்கத்துடன் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணி நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்காக திமுகவினர் அனைவரும் ஒருங்கிணைந்து உறுப்பினர் சேர்க்கை பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக செயற்குழு கூட்டம் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 12 மணிக்கு ராயப்பேட்டையில் உள்ள தலைமைக் கழகத்தில் கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களான தலைமைக் கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், செயற்கைக்குழு உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக பொதுக்குழு மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகளின் இறுதி விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கும் தடை விதிக்க மறுத்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து OPS, மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜே.சி.டி. பிரபாகர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மேல்முறையீட்டு வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது தற்போதைய நிலையில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தால் குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள், இடைப்பட்ட காலத்தில் கட்சியில் எடுக்கப்படும் முடிவுகள் இந்த வழக்குகளின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என தெரிவித்தனர். பின்னர் வழக்குகளின் இறுதி விசாரணையை ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுக்குள் நடக்கும் போட்டி காரணமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பலிகடா ஆக்குவதாக TNPSC உறுப்பினர் ஆரோக்கியராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் குறிப்பிட்ட சில பயிற்சி மையங்களிலிருந்து அதிகளவில் இளைஞர்கள் தேர்வானதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் TNPSC உறுப்பினர் ஆரோக்கியராஜ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், போலி விளம்பரங்களை தேடும் பயிற்சி மையங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றும், பயிற்சி மையங்களுக்கு இடையே நடக்கும் போட்டிகளால் TNPSC பலிகடா ஆக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணிகள் விரைவாக தரிசனம் செய்ய அறநிலையத்துறை ஆணையர் 12 வாரங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. 2 மாதங்களாக நிலுவையிலிருந்த குடிபோதையில் வாகனம் ஓட்டிய வழக்குகளில் 7 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபடும் போக்குவரத்து போலீசார் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து வருகின்றனர். கடந்த 2 மாதங்களாக நிலுவையில் இருந்த குடிபோதையில் வாகனம் ஓட்டியது தொடர்பான 8,013 வழக்குகளில் 7,29,10,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக சென்னை மாநகர போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து திருப்பதி செல்லும் பயணிகள் ரயில் வில்லியனூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் வசதியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திருச்சி மண்டல மேலாளர் மணிஷ் அகர்வால் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். வில்லியனூர் பகுதி மக்களின் நீண்டநாள் கோரிக்கையை ஏற்று ரயில்வே அமைச்சர் அனுமதி வழங்கியதை அடுத்து அந்த ரயில் வில்லியனூரில் நிற்கும் சேவை தொடங்கியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கொரோனா பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழந்தார். இந்நிலையில் பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் என புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவல் சற்று வேகம் எடுத்துள்ளதால் சுகாதார கட்டுப்பாடுகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் கடைபிடிக்க மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 6.20 கோடி வாக்காளர்களில் 4.21 கோடி வாக்காளர்களிடமிருந்து ஆதார் விவரங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும், இது 68.75% ஆகும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணியை அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பழனி தண்டாயுதபாணி கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திரு ஆவினங்குடி கோவிலில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 29ஆம் தேதி திரு ஆவினங்குடி கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் 6வது நாள் விழாவில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. பழனிமலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினங்குடி கோவிலில் சுவாமிக்கு 16 வகையான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. பின்னர் மணக்கோலத்தில் முத்துக்குமார சுவாமி வெள்ளித்தேரில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தஞ்சை பெரிய கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்கவும் மங்கள வாத்தியங்கள் இசைக்கவும் வழிபாடு நடைபெற்றது. திரவிய பொடி, மஞ்சள், பால், இளநீர், தயிர், சந்தனம் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த 2008ஆம் ஆண்டிலிருந்து வேளாண் கடன் தள்ளுபடி எதையும் மத்திய அரசு அறிவிக்கவில்லை என நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் கடன் தள்ளுபடி தொடர்பாக மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் கேள்வி எழுப்பினார். இதற்கு மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், கடந்த 2008ஆம் ஆண்டிலிருந்து வேளாண் கடன் தள்ளுபடி எதையும் மத்திய அரசு அறிவிக்கவில்லை என தெரிவித்தார். இருப்பினும் மாநில அரசுகள் தங்களது சொந்த நிதி ஆதாரத்திலிருந்து தங்களது சொந்த கொள்கையின் அடிப்படையில் வேளாண் கடன் தள்ளுபடி அறிவித்து வருவதாக குறிப்பிட்டார். சட்டவிரோத சுங்கச்சாவடிகள் மூலம் பொதுமக்களிடமிருந்து பல கோடி ரூபாயை மத்திய அரசு முறைகேடாக பறித்துக் கொண்டிருப்பதாக பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். வசூல் செய்யக்கூடிய நெடுஞ்சாலையில் உள்ள கட்டணங்கள் வசூல் செய்யக்கூடிய அந்த முறை என்பது சட்டவிரோதமாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த டோல் வசூல் மூலமாக பெரிய மோசடி இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டவிரோதமாக நடைபெறக்கூடிய இந்த டோல் கட்டண வசூலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு விரைவில் தாக்கல் செய்ய இருக்கிறேன். நாடு முழுவதும் பல்வேறு பொதுத்துறை வங்கிகளில் உரிமை கோரப்படாத பணம் 35,012 கோடி ரூபாய் உள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை உறுப்பினர் கனல் மால் கட்டாரா எழுப்பிய கேள்விக்கு மத்திய நிதியமைச்சகம் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தது. அதில் 2023 பிப்ரவரி மாத நிலவரப்படி நாடு முழுவதும் பல்வேறு பொதுத்துறை வங்கிகளில் 10 ஆண்டுகளுக்கு மேல் இயக்கப்படாத 35,012 கோடி ரூபாய் ரிசர்வ் வங்கிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கோவை, திருப்பூரில் 1,75,000 கைத்தறிகள் மூடப்பட்டிருப்பது குறித்து எந்த அறிக்கையும் வரவில்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் திமுக எம்பி வில்சன் மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் தர்ஷனா ஜர்தோஷ் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் 1,75,000 கைத்தறிகள் மூடப்பட்டிருப்பது குறித்த எந்த அறிக்கையும் அரசுக்கு வரவில்லை என்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் கைத்தறித்துறையின் முழுமையான மேம்பாட்டு பவர் டெக்ஸ் இந்தியா என்ற திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருப்பதாகவும் அந்த திட்டத்தின் கீழ் 97,723 கைத்தறிகள் தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான ஊழல் முறைகேடு வழக்கில் மணிஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவல் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவரது நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததை ஒட்டி டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மணிஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவலை நீட்டிக்க கோரி சிபிஐ மனு தாக்கல் செய்தது. அதை விசாரித்த நீதிபதி MK நாக்பால் மணிஷ் சிசோடியாவிற்கு நீதிமன்ற காவலை வரும் 17ஆம் தேதி வரை மேலும் 14 நாட்களுக்கு நீட்டித்து உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் 6 மின் திட்டப் பணிகள் விரைவில் முடிவடைந்து செயல்பாட்டுக்கு வரும் என மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் RK சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் KRN ராஜேஷ்குமார் எழுப்பிய கேள்விக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடசென்னை அனல்மின் திட்டம், எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல அனல்மின் திட்டம், உடன்குடி உள்ளிட்ட 6 இடங்களில் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச ஆடவர் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் மீண்டும் நம்பர் 1 இடத்துக்கு செர்பியாவைச் சேர்ந்த முன்னணி வீரர் நோவாக் ஜோகோவிச் முன்னேறியுள்ளார். 7,160 புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தை பிடித்துள்ளார். மியாமி ஓபனில் அரையிறுதியில் தோல்வி அடைந்ததால் ஸ்பெயின் இளம் வீரர் அல்கராஸ் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். கிரீஸ் வீரர் சிட்சிபாஸ் 3ஆம் இடத்தில் நீடிக்கிறார். மகளிர் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் போலாந்து இளம் வீராங்கனை இஹா ஸ்வியாடெக் முதலிடத்திலும் பெலாரஸ் வீராங்கனை சபலென்கா 2ஆம் இடத்திலும் உள்ளனர். அமெரிக்க வீராங்கனை ஜெசிகா பெகுலா 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார்.
சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் சென்னை அணி லக்னோவை 12 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. சுமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் சென்னை லக்னோ அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி 20 ஓவர்களில் 217 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 12 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்று நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்க சிபிஐ அமைப்பு பாடுபடுகிறது. சிபிஐ வைர விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு சமூக நீதிக்கான புரிதலை ஏற்படுத்த வேண்டும். சமூக நீதி குரல் தனித்தனியாக இல்லாமல் கூட்டணி குரலாக ஒலிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம். கொரோனா பரவலை தொடர்ந்து புதுச்சேரி அரசு உத்தரவு. ஐபிஎல் போட்டிகளில் 5000 ரன்களை கடந்து சென்னை அணி கேப்டன் தோனி சாதனை. லக்னோவிற்கு எதிரான போட்டியில் அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட்டு அசத்தல். ஐபிஎல் லீக் போட்டியில் சென்னை அணி வெற்றி. லக்னோவை வீழ்த்தி முதல் வெற்றியை ருசித்தது சென்னை. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.